தமிழ் தமிழ் ஜனமா, டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடியா இருக்கா? எல்லாமே ரெடியா இருக்கு ஜனமா. சிபி செக் பண்ணியாச்சா? பாத்துட்டாரு ஜனமா. அதுல எந்த மிஸ்டேக்ஸும் இல்ல. வெரி குட் தமிழ். வர்றவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும், அது ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு, ரூம்ல வச்சிருக்கேன். சரி. தமிழ், ஒன் செகண்ட். தமிழ், வர்றவங்களுக்கு போட்டு காட்ட பிரசன்டேஷன் எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனா அந்த ப்ரொஜெக்டர் மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சிபி சார், நேத்து நான் செக் பண்ணேன், அது எல்லாமே கரெக்டா தானே இருந்துச்சு. அதான் தெரியல, இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது. சரிங்க சார், நான் போய் மறுபடியும் செக் பண்றேன். சரி வா, நீயே வந்து பாரு. அத பத்தி நம்ம அப்புறம் பேசலாமா? அத்தை, நான் கூப்பிடுறேன். என்ன மீனா? நான் எதுவும் பண்ணணுமா? நீ எப்பவும் போல இரு மீனா, செய்யறதுக்கு எதுவும் இல்ல. தமிழ் எல்லாத்தையும் பார்த்துப்பா. தமிழ், வாங்க வாங்க. வணக்கம் தமிழ். போங்க போங்க போங்க. மா, நீ எதுக்குமா இங்க வந்திருக்க? கூப்பிட்டாங்க. போமா அந்த பக்கம். ஷோ, யாராவது ஒண்ணு பாத்துட்டு போறாங்கம்மா. நீங்க எதுக்குமா வந்த? விருந்தாளிங்க வராங்க, ஏதோ வேலை இருக்குன்னு கம்பெனி ஆளுங்களை வர சொல்லியிருந்தாங்க தமிழ், அதான் வந்தேன். அது உனக்கு இல்லம்மா, அதுக்கு வேற ஆளுங்களை வர சொன்னேன். உன்னை யாருமா வர சொன்னா? உன்னை மட்டும் பார்த்தா ஜனமா எவ்வளவு டென்ஷன் ஆவாங்கன்னு தெரியும்ல. திதி அன்னைக்கு எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துச்சு, மறந்துட்டியா? மா, ஏன் கிட்டத்தனமா நீ சொல்லணும் ஃபர்ஸ்ட். இல்ல தமிழ், அது என்னம்மா நீ அவசரப்படாதன்னு உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்றேன். ஒவ்வொரு விஷயமா நான் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி எல்லாம் அவசரப்பட்டு இருந்தானா அவ்வளவுதான். அப்புறம் உன்னால மொத்த கதையும் முடிஞ்சு போயிருமா. கம்பெனில இருந்தே உன்னை துரத்தி விட்டுருவாங்க. இல்ல தமிழ். தமிழ் அண்ணே, மா, உன் அண்ணன் பாசலாம் அப்புறம் வச்சுக்கோ, யாராவது பாத்துட்டு போறாங்க. அம்மு, நீ உள்ள போய் வேலையை பாரு. மாமா, மா இரு. மாமா, ஏதாவது பெரிய பிரச்சனை நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஜனமா அமைதியா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? தமிழ் இவ்ளோ சொல்றால, வேணாண்ணே, நான் கிளம்புறேன். அம்மு, நான் சொல்றேன்ல, உள்ள போய் நீ வேலையை பாரு. மாமா, போ அம்மு. மாமா, என்ன மாமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தமிழ், நான் காரணமா தான் வர சொன்னேன். நீ டென்ஷன் ஆகாத, பயப்படாத, கூலா போய் உன் வேலையை பாரு. அம்மா இங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது நான் எப்படி மாமா கூல வேலை பார்க்க முடியும்? ஜனமா கண்ணில் மட்டும் அம்மா பட்டாங்க, பெரிய பிரச்சனை தான். எனக்கு என்ன நடக்க போதோ தெரியல. எல்லாம் நல்லதே நடக்கும். நீ போம்மா, மாமா சொல்றேன்ல, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏமா, என்னம்மா அங்க எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கோட்டை போட்டுட்டு போய் வேலையை பாருமா. ஜனாமா பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. எங்க இருந்தாலும் அவங்களுக்கு ப்ரொஃபஷனலா இருக்கணும், அதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்க, போங்க. என்னம்மா பண்ற? காய்கறி வெட்டிட்டு இருக்கேன். இப்படிதான் கழுவாம கட் பண்ணுவாங்களா? எந்திரி. ஏற்கனவே கழுவுனது தானக்கா. இதெல்லாம் எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. எதை செஞ்சாலும் சுத்தமா செய்யணும். உங்க அம்மாவா?
எங்க அம்மானா ஜனம்மா எல்லாருக்கும் அம்மா மாதிரி தானே. அவங்க மேல உனக்கு மரியாதை இருக்குல்ல. ஆமா. மரியாதை இருக்குன்னா அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி தானே செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. பார்த்து பண்ணுங்க. ம். இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணணும். கண்டபடியெல்லாம் கட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ஜனமாக்கு பிடிக்காது. எல்லாத்துலயுமே ஒரு நேர்த்தியும் ஒழுங்கும் இருக்கணும். இதே மாதிரி கட் பண்ணுங்க எல்லாத்தையும். இவ என்னமோ இவ வீட்டுக்கு வேலைக்கு வந்த மாதிரி ரொம்ப ஓவரா தான் பில்டப் பண்றா. ஆமா. என்ன தைரியம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள வருவான். ஏங்க இப்பவே போய் அவளை திட்டி இந்த வீட்டை விட்டு துரத்தி விடுறேன். எவ்வளவு பண்ணாலும் அடங்க மாட்டேங்கிறாளே இவ்வளவு. ஏய் நில்லு. அவ ஒன்னும் சும்மா வரல. அந்த தமிழ் சொல்லிதான் வந்திருப்பா. அந்த தமிழும் ஏதோ ஒரு காரணமா தான் அவளை இங்க வர சொல்லியிருப்பா. அதுக்காக இதையெல்லாம் அப்படியே விட்டு வேடிக்கை பார்க்க முடியுமா? யாரு உன்னை வேடிக்கை பார்க்க சொன்னா? இது நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமுதா. இத வச்சு ஜனாமாவோட கோவத்தை நம்ம அதிகப்படுத்தணும். எப்படிங்க? இங்க வா. புரியுதா? ஏங்க மீனா வராங்க. என்னங்க என்னங்க சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு? என் தங்கச்சி நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அமுதா. ஏங்க என்னாச்சு? என்னாச்சா? இந்த வீட்ல ராணி மாதிரி இன்னொரு ஜனகாம்பால் மாதிரி என் தங்கச்சி வாழ்வானதா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இந்த வீட்ல அவளுக்கு அதிகாரம் கிடைக்கணும்னு தான் நான் இங்க அவ கூட ஒட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு விஷயத்திலையும் என் தங்கச்சியை ஓரம் கட்டுறாங்களே அமுதா. அந்த தமிழ் இந்த வீட்டுக்குள்ள எப்ப வந்தாலோ அப்பவே என் தங்கச்சிக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச உரிமையும் போயிடுச்சு. இந்த வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு இருக்கிற உரிமை கூட என் தங்கச்சிக்கு இல்ல. வீட்டுல ஒரு டேபிள் சேர் மாதிரி ஒரு பொருளாதான் இருந்துகிட்டு இருக்கா. ஆமாங்க, மீனா அப்பவும் டம்மியா தான் இருந்தா. இப்போ சுத்த டம்மி ஆயிட்டா. அவளுக்கு இந்த வீட்ல எந்த அதிகாரமும் இல்லைங்க. என் தங்கச்சிக்கு மட்டும் ஏன் தான் இந்த கடவுள் இப்படி ஒரு விதியை எழுதுனானே தெரியல.